காசாவிலே களமிறக்கி காசாவை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு நூற்றுக்கணக்கானோருக்கு பயிற்சிகளை எகிப்தி அரசாங்கம் வழங்கி வருகின்றதா? இவ்வாறு பயிற்சி பெற்ற நூற்றுக்கணக்கானோரை காசாவில் களமிறக்கியதற்கு பின்பு அரபு கூட்டுப்படைகளையும் களமிறக்கப் போகின்றார்களா? யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஹமாஸ் தரப்பினர் அதிரடியாக வெளியிட்டிருக்கக்கூடிய முடிவுகளும் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை பணைய கைதிகளாக பிடிப்பதற்கு களமிறங்கிய 12 பலஸ்தீனிய போராளிகளும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை போருக்கு தயார்படுத்தும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் தெற்கு லெபனானிலும் கிழக்கு லெபனான் பிரதேசங்களிலும் உச்ச வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக அறிக்கைகளை வெளியிடும் ஐரோப்பிய நாடுகளும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வியாபாரங்களும் சுயநலத்திட்டங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதியை நிறுத்தப் போவதாகவும் இதற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடமிருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்ய போவதில்லை என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதிகளை மேற்கொள்ளப் போவதில்லை என்றும் ஸ்லோவேனியா நாட்டினுடைய பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்ளப் போவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் அனைத்தையும் நாங்கள் இடைநிறுத்த வேண்டும் என்றும் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு பொருளாதார ரீதியாக அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்றும் ஸ்வீடன் நாட்டினுடைய பிரதமர் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதே போன்று ஏற்கனவே ஸ்பெயின் நாடும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதியை இடைநிறுத்தியுள்ளது. இருப்பினும் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதிகளை முழுமையாக நிறுத்துவதற்கு முயற்சி செய்வார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. அதிகளவான ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான பொருளாதார வர்த்தக தொடர்புகளை முறித்துக் கொள்ள விரும்பவில்லை. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதிகளை நிறுத்துவதற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலிருந்து ஆயுதங்களை பெற்றுக்கொள்வதை நிறுத்துவதற்கும் அதிகளவான ஐரோப்பிய நாடுகள் விரும்பவில்லை. இதற்கமைவாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பிரித்தானியா இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான சில ஆயுதங்களை ரகசியமாக வழங்கியுள்ளது. பிரித்தானியாவினுடைய இராணுவ சரக்கு விமானங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே களமிறக்கப்பட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான வெடிகுண்டுகளும் இராணுவ தளவாடங்களும் முழுமையாக வழங்கப்பட்டுள்ளன. மேலும் இனி வரக்கூடிய வாரங்களிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான சில முக்கியமான ஆயுதங்களை பிரித்தானியா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே களமிறக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சைப்ரஸ் நாட்டிலே இருக்கக்கூடிய பிரித்தானிய இராணுவ கட்டளை தளமானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு முழுமையான உதவிகளை வழங்கி வருகின்றது. காசாவில் இருக்கக்கூடிய பணைய கைதிகள் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்பான பலஸ்தீனிய தலைமைகள் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் சைப்ரஸ் நாட்டிலே இருக்கக்கூடிய பிரித்தானியாவுடைய இராணுவ கட்டளை தளத்தின் மூலமாகவே உளவு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் பிரித்தானியாவின் உளவு விமானங்கள் காசாவின் மேற்கு கடற்கரை பிரதேசத்திலே களமிறக்கப்படுகின்றன. இதன் மூலமாக அதிகளவான உளவு தகவல்களை சேகரித்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்கக்கூடிய எல்லா விதமான உதவிகளையும் பிரித்தானியா கடந்த 22 மாதங்களாக மேற்கொண்டு வருகின்றது. இது இவ்வாறு இருக்க காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும், காசாவிலே இஸ்ரேல் யுத்தத்தினை அவசரமாக நிறுத்த வேண்டும், இல்லாவிட்டால் வருகின்ற செப்டம்பர் மாதம் நாங்கள் ஐநாவின் பொதுச்சபையில் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதற்கான வேலை திட்டங்களையும் அறிவிப்புகளையும் மேற்கொள்வோம் என பிரித்தானியாவினுடைய பிரதமர் தொடர்ச்சியான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றார். உண்மையில் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் விரும்பியிருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான ஒட்டுமொத்த ஆயுத ஏற்றுமதிகளையும் முழுமையாக நிறுத்தியிருப்பார்கள். இவ்வாறு பிரித்தானியா இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதிகளை முழுமையாக நிறுத்தினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் காசாவிலே யுத்தத்தினை நிறுத்துவதற்கான அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டுவிடும். ஆனால் ஒரு பொழுதும் பிரித்தானியா இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதிகளை நிறுத்துவதற்கு விரும்பவில்லை. இதே போன்று இன்னும் ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால் வருகின்ற செப்டம்பர் மாதம் பலஸ்தீனிய தேசத்தினை நாங்களும் அங்கீகரிக்கப் போகின்றோம் என ஜெர்மனியினுடைய தலைவரும் அறிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய மிக முக்கியமான நாடுகளில் 2வது இடத்தை ஜெர்மனியை பிடித்துள்ளது. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு அதிகளவான ஆயுதங்களை வழங்கக்கூடிய நாடாக ஜெர்மனியே காணப்படுகின்றது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான அதிகளவான ஆயுதங்களை ஜெர்மனி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே களமிறக்கி இருந்தது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயன்படுத்தக்கூடிய போர் விமானங்களுக்கான உதிரி பாகங்களையும் ஜெர்மனியே வழங்குகின்றது. மேலும் இன்னும் 2 வாரங்களில் ஜெர்மனி இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான அடுத்த கட்ட ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் வழங்கப் போகின்றது. அதாவது காசாவிலே யுத்தத்தினை தொடர்வதற்கும் காசாவிலே பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்வதற்கும் தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் ஜெர்மனி இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் வழங்கிவிட்டு காசாவிலே இஸ்ரேல் யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால்
இல்லாவிட்டால் வருகின்ற செப்டம்பர் மாதம் நாங்கள் பலஸ்தீனை அங்கீகரிப்போம் என ஜெர்மனியினுடைய தலைவர்கள் தெரிவித்திருப்பது வேடிக்கையான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் விரும்பியிருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதிகளையே ஜெர்மனி முதலில் நிறுத்தி இருக்க வேண்டும். இதேபோன்று நேற்று மாலை பிரான்ஸ் ஆனது அதனுடைய உளவு விமானங்களை தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் காசாவின் மேற்கு கடற்கரை பிரதேசத்திலும் களமிறக்கி இருந்தது. காசாவில் இருக்கக்கூடிய பணைய கைதிகள் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காகவுமே பிரான்ஸ் ஆனது இந்த உளவு விமானங்களை களமிறக்கியுள்ளது. மேலும் பிரான்சுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான ஆயுத ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரமும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இஸ்ரேலிய காசாவிற்குள்ளே வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களுக்கு தேவையான அனைத்து விதமான இலத்திரனியல் உபகரணங்களையும் பிரான்ஸ் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கி வருகின்றது. கடந்த 6 மாதத்திற்குள்ளே மாத்திரம் பிரான்சுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் $100 மில்லியன் அதிகமான ஆயுத பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உண்மையில் பிரான்ஸ் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு விரும்பியிருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதிகளையும் இறக்குமதிகளையுமே நிறுத்தி இருக்க வேண்டும். இதேபோன்று கடந்த 3 மாதங்களுக்குள் மாத்திரம் $78.8 மில்லியன் பெறுமதி அளவிலான பீரங்கி குண்டுகளை கனடா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறக்கியுள்ளது. நாங்கள் இஸ்ரேலுடனான ஆயுத பரிமாற்றத்தை இடைநிறுத்தியுள்ளோம் என கனடா அரசாங்கம் தெரிவித்திருந்தாலும் ரகசியமான முறையில் தொடர்ச்சியாக கனடாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் ஆயுத பரிமாற்றம் நடைபெற்று வருவதாக கடந்த 3 தினங்களுக்கு முன்பு சிபிசி ஊடகமானது விசேட அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தது. காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் வருகின்ற செப்டம்பர் மாதம் பலஸ்தீனை தனிநாடாக அங்கீகரிப்போம் என அறிக்கைகளை வெளியிடக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதியை நிறுத்துவதற்கு விரும்பவில்லை. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதியை முழுமையாக தடுத்து நிறுத்தாமல் ஐரோப்பிய நாடுகள் இந்த அறிக்கைகளை வெளியிட்டு வருவது அவர்களுடைய உண்மையான முகத்தையும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சி திட்டங்களையும் அம்பலப்படுத்தியுள்ளன. உண்மையில் இந்த ஐரோப்பிய நாடுகளும் கனடாவும் பலஸ்தீனிய தேசத்தை அங்கீகரிக்கப் போவதாக கூறி காசாவிலே யுத்தத்தினை நிறுத்துவதற்கான அழுத்தங்களை வழங்கவில்லை. செப்டம்பர் மாதம் நாங்கள் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதாக கூறி இவர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். இந்த அழுத்தத்தின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்போடு சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கும் வியாபாரத்தை மேற்கொள்வதற்குமே இவர்கள் முயற்சி செய்து வருகின்றார்கள். அதாவது கடந்த வாரம் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். ஐரோப்பா மீதான அமெரிக்காவின் வரிகள் தொடர்பாகவே இந்த கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் குறித்த கலந்துரையாடலுக்கு பிறகு அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையில் வர்த்தக ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. டொனால்ட் ட்ரம்பின் நிபந்தனைகளுக்கு அமைவாகவே ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இந்த வர்த்தக ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வர்த்தக ஒப்பந்தத்திற்கு அமைவாக ஐரோப்பாவில் இருந்து அமெரிக்காவுக்குள்ளே நுழையக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதற்கு 15% வரி விதிக்கப்படுகின்றது. மேலும் ஐரோப்பிய ஒன்றியமானது அமெரிக்காவுக்குள்ளே $600 பில்லியன் பெறுமதி அளவிலான முதலீடுகளையும் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் $750 பில்லியன் பெறுமதி அளவிலான சக்தி தொடர்பான பொருட்களை ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவிடமிருந்தே கொள்வனவு செய்ய வேண்டும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த வர்த்தக ஒப்பந்தமானது ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என்றும் இந்த ஒப்பந்தத்தினை நாங்கள் மேற்கொண்டிருக்கவே கூடாது என்றும் ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் தொடர்ச்சியான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார்கள். எனவே அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வர்த்தக ஒப்பந்தமானது ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்த போகின்றது. இப்படியான நிலைமையிலேயே பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகள் பலஸ்தீனை தனிநாடாக அங்கீகரிக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்புக்கு அழுத்தங்களை வழங்கி மறைமுகமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்போடு வர்த்தக ஒப்பந்தங்களை முடிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பின் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீதான வரிகளை பின்வாங்க வைப்பதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான புள்ளியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காணப்படுகின்றது. இதனால் தான் நாங்கள் பலஸ்தீன தேசத்தினை அங்கீகரிப்பதாக கூறி ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்பின் முடிவுகளிலிருந்து பின்வாங்க வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதாவது பலஸ்தீன விவகாரத்தை பயன்படுத்தி ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய சுயநல தேவைகளையும் வியாபாரங்களையும் முடிப்பதற்கான வேலை திட்டங்களையே முன்னெடுத்து வருகின்றார்கள். ஐரோப்பிய நாடுகளுடைய இந்த செயற்பாடுகள் அனைத்தும் இவற்றையே உறுதிப்படுத்துகின்றன.
லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுனும் பிரதமர் நவாப் சலாமும் லெபனானினுடைய எதிர்க்கட்சி தலைவர்களும் ஒன்றிணைந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்கான ஒரு அட்டவணையை வடிவமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளார்கள். நேற்றிரவே இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய அரசியல் கட்சியும் அமல் இராணுவத்தினுடைய அரசியல் கட்சியும் லெபனானினுடைய அரசாங்கத்திலிருந்து விலகுவதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக லெபனானினுடைய அல் அக்பர் ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் லெபனான் அரசாங்கத்தினுடைய இந்த வேலை திட்டங்களுக்கு உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்குவதற்காக ஹிஸ்புல்லா மற்றும் அமல் இராணுவத்தினுடைய கட்சிகள் தொடர்ச்சியாக வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஹிஸ்புல்லா தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் ஏனைய பகுதிகளிலும் அதனுடைய திறன்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை ஹிஸ்புல்லா அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இதனால் ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுத பாணியாக்கும் வரை எங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை. தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் ஏனைய எல்லை பிரதேசங்களிலும் ஹிஸ்புல்லாவினுடைய திறன்களையும் அனைத்து நிலைகளையும் முழுமையாக தாக்குவதற்கான கட்டளைகளை நான் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு பிறப்பித்துள்ளேன். ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுத பாணியாக்குவதற்கான எல்லா விதமான உச்ச தாக்குதல்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கமைவாக நேற்றிரவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் லெபனானினுடைய கிழக்கு எல்லை பிரதேசமான பேக்கா பிரதேசத்திலும் உச்ச வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 20க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களையும் பேக்கா பிரதேசத்திலே 15க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருந்தது. ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ஆயுத கிடங்குகளையும் ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகளையும் இலக்கு வைத்து இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவமும் அறிவித்துள்ளது. அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை போருக்கு தயார்படுத்தி வருகின்றார்கள். இதற்கமைவாக லெபனானினுடைய வடக்கு பிரதேசமான அக்கர் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் பல முக்கியமான விநியோகங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். அதாவது இடம்பெயர்ந்து வரக்கூடிய மக்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்குவதற்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவசரமாக எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்து வரக்கூடியவர்களுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் வழங்க வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகள் அக்கர் பிரதேசத்தினுடைய மேயரிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான அடுத்த கட்ட போரின் போது தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் லெபனானினுடைய வடக்கு பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர்வார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இடம்பெயரக்கூடிய லெபனான் மக்களை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களையே தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட போருக்கு அதிரடியாக தயாராகி வருகின்றார்கள் என்பதனையும் எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். காசாவிலே மனிதாபிமான நெருக்கடிகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சிறந்த வழியாக ஹமாஸ் சரணடைவதே காணப்படுகின்றது. ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைந்து விட்டால் காசாவினுடைய அனைத்து விதமான நெருக்கடிகளும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுவிடும். காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் பட்டினியினால் அவதிப்பட தேவையில்லை. காசாவின் ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுவிடும் என டொனால்ட் ட்ரம்ப் நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு நேற்றிரவு அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹமாஸ் நிராயுத பாணியாக வேண்டும், ஹமாஸ் முழுமையாக சரணடைய வேண்டும் என அரபு நாடுகள் ஒன்றிணைந்து முடிவுகளை வெளியிட்டிருப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஹமாஸ் முழுமையாக சரணடைய வேண்டும் என்கின்ற அரபு நாடுகளுடைய இந்த முடிவானது எங்களுக்கு ஊக்கமளிக்கின்றது. உண்மையில் இந்த முடிவின் மூலமாக மாத்திரமே காசாவில் ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்படுவதன் மூலமாக மாத்திரமே நீடித்த அமைதியை காசாவில் ஏற்படுத்த முடியும் என அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அத்தோடு அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி குரில்லா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப் போகின்ற நடவடிக்கைகள் தொடர்பாகவும் லெபனானுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளப் போகின்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவுமே அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே போன்று அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் நெட்டன்யாகுவை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். காசா தொடர்பான ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் அதிலே ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்படுவது மிக முக்கியமான விடயமாக சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதில் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் நெட்டன்யாகுவும் உறுதியாகவே இருக்கின்றார்கள் என குறித்த கலந்துரையாடல்களில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இப்படியான நிலைமையில் நேற்றிரவு ஹமாஸ் தரப்பினர் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். காசாவிலே ஆக்கிரமிப்பினுடைய பட்டினி போரானது தாங்க முடியாத நிலைமையை அடைந்துள்ளது. இதனால் காசா முழுவதும் உணவு விநியோகம் மேற்கொள்ளப்பட வேண்டும். வான்வழியாக உணவுப் பொருட்களை வீசுவதனால் பலஸ்தீனிய மக்களின் பட்டினியை முடிவுக்கு கொண்டு வர முடியும்.
முடியாது. ரஃபா கடவை பிரதேசம் திறக்கப்பட்டு ஒரு நாளைக்கு குறைந்தது 500 தொடக்கம் 600 வரையிலான உணவு வண்டிகள் முழுமையாக நுழைய வேண்டும். இதற்கான எல்லாவிதமான அழுத்தங்களையும் ஒட்டுமொத்த சர்வதேச நாடுகளும் ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் வழங்க வேண்டும். காசாவிலே இந்த மனிதாபிமான நெருக்கடிகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் வரை, காசாவிலே பலஸ்தீனிய மக்களுடைய பட்டினியானது முடிவுக்கு கொண்டு வரப்படும் வரை, காசாவிற்குள்ளே அதிகளவான உணவுப் பொருட்கள் முழுமையாக அனுமதிக்கப்படும் வரை நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளிலும் இதற்கு பிறகு கலந்து கொள்ளப் போவதில்லை. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் அமர வேண்டுமாக இருந்தால் காசாவிற்குள்ளே அனைத்து விதமான மனிதாபிமான உதவிகளும் அனுமதிக்கப்பட வேண்டும். இந்த மனிதாபிமான நெருக்கடிகளுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதில் எந்த விதமான பயனும் இல்லை என குறித்த அறிக்கையில் ஹமாஸ் தரப்பினர் அதிரடியான முடிவுகளை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது அடுத்த வாரம் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட போவதாக கத்தாரிய மத்தியஸ்தர்கள் தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் காசாவிற்குள்ளே மனிதாபிமான உதவிகள் முழுமையாக நுழையாமல் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்கின்ற முடிவுகளையே தற்போது ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக எகிப்திய அரசானது நூற்றுக்கணக்கான பலஸ்தீனியர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி வருகின்றது. காசாவின் எதிர்கால பாதுகாப்பு வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்காகவுமே நாங்கள் இவ்வாறு நூற்றுக்கணக்கான பலஸ்தீனிய இளைஞர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி தயார்படுத்தி வருகின்றோம் என எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்றால், வெஸ்ட் பேங்கிலே துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழால் இருக்கக்கூடிய PA படைகளில் உள்ள அதிகளவான இளைஞர்களையும் காசாவிலே துரோகி அப்பாஸின் ஃபத்தா அமைப்புக்கு ஆதரவுகளை வழங்கக்கூடிய இளைஞர்களையும் ஒன்றிணைத்து எகிப்தானது பயிற்சிகளை வழங்கியுள்ளது. அதாவது ஹமாஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய துரோகி அப்பாஸின் ஃபத்தா அமைப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பலஸ்தீனிய இளைஞர்களை ஒன்றிணைத்து எகிப்திய அரசானது பயிற்சிகளை வழங்கி வருகின்றது. மேலும் இவர்களை காசாவில் களமிறக்கி காசாவின் நிர்வாகத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய போவதாக எகிப்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால், காசாவின் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் காசாவினுடைய பாதுகாப்பையும் துரோகி அப்பாஸின் பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழால் கொண்டு வருவதற்காகவே எகிப்திய அரசாங்கம் இந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. மேலும் இதன் அடுத்த கட்டமாகவே அரபு கூட்டுப்படைகளை களமிறக்குவதற்கும் இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக பலஸ்தீனிய போராளிகள் கான்யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்திலே ஒரு பொறி ஒன்றை வைத்துள்ளார்கள். ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை பணைய கைதிகளாக பிடிப்பதற்காகவே இந்த பொறியை வைத்துள்ளார்கள். மேலும் குறித்த பொறியிலே 10க்கும் அதிகமான ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் வசமாக சிக்கியுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே பலஸ்தீனிய போராளிகள் களமிறங்கி அவர்களை பணைய கைதிகளாக பிடிப்பதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். இருப்பினும் குறித்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்படைகள் ஹனிபல் தாக்குதல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அவர்களுடைய சிப்பாய்களை அவர்களை அளித்துள்ளார்கள். மேலும் இவை தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. கிட்டத்தட்ட 12 பலஸ்தீனிய போராளிகள் பொறியொன்றை தயார்படுத்தி எங்களுடைய சிப்பாய்களை சிக்க வைத்திருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே 12 போராளிகளும் 4 சிப்பாய்களை கைப்பற்றுவதற்கான திட்டங்களை முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலிய வான்படையானது வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு பலஸ்தீனிய போராளிகளிடத்தில் அவர்கள் சிக்குவதை தடுத்து நிறுத்தியுள்ளது என வல்லா ஊடகமானது தெரிவித்துள்ளது. அடுத்து அல்கசாம் படையினர் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 2 சிப்பாய்களை அளித்துள்ளார்கள். அதே போன்று அல்கசாம் படையினர் தூஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் இன்னும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்திற்கு மேலால் அமர்ந்திருந்த சிப்பாய் ஒருவரை ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக அளித்துள்ளார்கள். அதே போன்று குறித்த பிரதேசத்திலே அல்கசாம் படையினர் தந்தம் ஷெல்லை பயன்படுத்தி ஒரு ஜீப் வண்டி ஒன்றை வெடிக்கச் செய்துள்ளார்கள். இதற்குள்ளே இருக்கக்கூடிய 4க்கும் அதிகமான சிப்பாய்கள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று அல்கசாம் படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு ஜீப் வண்டியும் 20க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு குறித்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.